Hello everyone, welcome to our channel. In the video class 11 NCERT Maths chapter 10 Conic sections exercise 10.3 question number 13 வந்து பார்க்க போறோம். So end of major axis plus or minus 3,0 ன்னு கொடுத்திருக்காங்க and end of minor axis வந்து plus or minus 0, plus or minus 2 ன்னு வந்து கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே மேஜர் ஆக்சிஸ்க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0 கொடுத்துருக்காங்க. ஸோ எலிப்ஸ் வந்து எப்படி வரும்னா இங்கே 3,0 அண்ட் இங்கே மைனஸ் 3,0 அண்ட் அதே மாதிரி மைனர் ஆக்சிஸ் 0, plus or minus 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0, 2 அண்ட் இங்கே 0, minus 2. ஸோ நம்மளுக்கு வந்து எலிப்ஸ் வந்து ஸோ இப்படி வரும். தட் இஸ் ஹாரிசாண்டல் எலிப்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு எலிப்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம், இது வந்து ஹாரிசாண்டல் எலிப்ஸ். அப்போது வெர்டிசஸ் ஆஃப் த எலிப்ஸ் மேஜர் ஆக்சிஸ்க்கு வெர்டிசஸ் ஆஃப் த எலிப்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0. நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம் என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் a, 0. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து 3. அதே மாதிரி தான் மைனர் ஆக்சிஸ்க்கு 0, plus or minus 2 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஃபார்ம் 0, plus or minus b. ஸோ அப்போ b equal to 2. ஸோ ஹாரிசாண்டல் எலிப்ஸ்க்கு நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், x square by a square plus y square by b square is equal to 1. ஸோ அப்போ x square by 3 square plus y square by 2 square is equal to 1. So equation of the ellipse is x square by 9 plus y square by 4 is equal to 1. So this is the required equation of the ellipse. So end of major axis minor axis கொடுத்தாங்கன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 14th கொஸ்டினும் இதே மாதிரி தான் சிமிலர் சம். ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவுமே அதே மாதிரி தான் 13th கொஸ்டின் மாதிரி தான் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் ஃபார்ம் பண்ணோம். மேஜர் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க, மைனர் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மேஜர் ஆக்சிஸ் பார்க்கும் போது 0, plus or minus square root of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் ஆக்சிஸ் வந்து எங்கே இருக்குது, இட் இஸ் அலாங் தி y ஆக்சிஸ். ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி வரும், x square by b square plus y square by a square is equal to 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ அப்போது இங்கே மேஜர் ஆக்சிஸ்க்கு நம்மளுக்கு 0, plus or minus square root of 5 வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது vertices of the ellipse. ஸோ vertices of the ellipse will be equal to 0, plus or minus square root of 5. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் 0, plus or minus ஏன்னு வந்து எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து எலிப்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல வந்து வெர்டிக்கல் எலிப்ஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே 0, square root of 5 வரும். இங்கே 0, minus square root of 5ன்னு வந்து வரும். அதே மாதிரி இந்த இடத்துல minus 1, 0 அண்ட் இங்கே 1, 0. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நம்மளுக்கு a வேல்யூ வந்து square root of 5. அண்ட் எண்ட் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, 0. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் b, 0. ஸோ bயோட வேல்யூ இஸ் 1. ஸோ ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் x square by 1 square plus y square by square root of 5 the whole square is equal to 1. So x square by 1 plus y square by 5
is equal to 1. So இதுதான் வந்து equation of the ellipse for the 14th question. இப்போ next வந்து நம்ம question number 15 வந்து பார்க்கலாம். 15th question, length of the major axis வந்து 26 கொடுத்துருக்காங்க, foci வந்து plus or minus 5,0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து foci வந்து நம்ம பார்க்கும் போது என்ன கொடுத்துருக்காங்க, plus or minus 5,0. ஸோ இது வந்து என்ன டைப்பில் இருக்குது, it is of the form, general form of foci வந்து எப்படி இருக்கும், plus or minus c,0ன்னு எடுத்துக்கும் போது, ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எழுதலாம், major axis is along x-axis அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஈக்குவேஷன், ரிக்வயர்டு ஈக்குவேஷன் என்ன டைப்பில் இருக்கும், x square by a square plus y square by b square is equal to 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும் போது சியோட வேல்யூ வந்து எனக்கு 5ன்னு எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் 26ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், நம்மளுக்கு வந்து எலிப்ஸ் வந்து எப்படி வரும், ஸோ ஹாரிசாண்டல் எலிப்ஸ் வந்து வரும். ஃபோக்கை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து மைனஸ் 5,0 அண்ட் 5,0ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் is 26. So major axis 26, அப்பனா வந்து என்ன வரும், 2a equal to 26 வந்து வரும். And a is equal to 26 by 2 which is 13. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 13 வந்து நம்மளுக்கு தெரியும். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம பி வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபோக்கை வேல்யூ, அதாவது சி சென்டர் சி வந்து தெரியும், ஃபோக்கைலேருந்து நம்ம எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். அண்டு ஏ வந்து நம்ம லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் போது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ நான் இதை வந்து பி ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஸோ 169 minus 25 which is 144. So b square is equal to 144 and b equal to plus or minus square root of 12 வந்து வரும். and b is equal to 12. b is equal to plus or minus 144, that is b is equal to 12 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை வச்சு இப்போது ஏ அண்ட் பி வேல்யூ தெரியும், ரிக்வயர்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ ரிக்வயர்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வந்து 13 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி வந்து 12. ஸோ 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. So equation is x square by 169 plus y square by 144 is equal to 1. So இதான் வந்து நம்மளோட required equation. Next வந்து நம்ம question number 16 வந்து பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 16ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ் 16ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபோக்கை வேல்யூ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 6ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கையை வச்சு வந்து நம்ம என்ன டைப் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதாவது ஹாரிசாண்டல் எலிப்ஸா இல்லை வெர்டிக்கல் எலிப்ஸான்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபோக்கை வேல்யூ இஸ் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஸோ அப்போது திஸ் இஸ் ஆஃப் த டைப் எப்படி இருக்குது, ஃபோக்கை 0, plus or minus c. So c ஓட value 6 and major axis is along y axis. ஏன்னா 0, plus or minus c வந்து வருது. plus or minus c, 0 வந்தால் தான் மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக வந்து இருக்கும். ஸோ அப்போ required equation
x square by b square plus y square by a square is equal to 1 வந்து வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ் 16 வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் length of minor axis is 16. அதாவது 2b. length of minor axis வந்து 2b which is 16. So b is equal to 16 by 2 which is 8. So b ஓட வேல்யூ வந்து 8. ஸோ நம்மளுக்கு c வேல்யூவும் தெரியும், அதே மாதிரி bயும் வந்து தெரியும். ஸோ என்ன ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம்? c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் அப்ளை பண்ணலாம். ஸோ 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். ஸோ நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். 6 ஸ்கொயர் வந்து 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் 64 மைனஸ் 8 ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 8 ஸ்கொயர் ஆகிடும் which is ப்ளஸ் 64 which is a ஸ்கொயர். So 36 plus 64 100 equal to a square. A is equal to square root of 100. A is equal to 10. So நம்மளுக்கு equation வந்து x square by b square plus y square by a square is equal to 1 வந்து தெரியும். So இதில் a and b value கண்டுபிடிச்சிட்டோம், அதை substitute பண்ணுறோம். So x square by 8 square plus y square by 10 square is equal to 1. So x square by 64 plus y square by 100 is equal to 1. So இதான் வந்து equation of the ellipse for the question number 16. So இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.